நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி ஆண்ட்ரூ லியூஸ் உருவாக்கி எழுதி இயக்கியுள்ள தி மிஸ்டரி ஆஃப் மணி வதந்தி சீசன் 2 வெப்சீரிஸை பற்றிய ட்ரெய்லர் வெளியீடு, இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீடு. மதுரை கதைகளமாக கொண்டு உருவாகியுள்ள இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லர் சீரீஸில் சசிகுமார் முதன்மை கதாபாத்திரம் நடித்துள்ளார். அவருடன் யஷ்வந்த், அனகா, மாருதோரா, அபர்ணா தாஸ், விவேக் பிரசன்னா, ரேவதி சர்மா, அர்ஜுன், நந்தகுமார் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரம் நடித்துள்ளனர். 15 மொழிகளில், அதாவது இந்திய டப்பிங் பதிப்புகளிலும் ஆங்கிலம் உள்ளிட்ட 15 மொழிகளில் சப்டைட்டில்களுடன் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் 240க்கும் மேற்பட்ட நாடுகள் மற்றும் பிராந்தியங்களில் பிரத்யேகமாக ட்ரீமிங் செய்யப்படுகிறது. இந்த வெப்சீரிஸின் ட்ரெய்லர் போட்டு காட்டப்பட்டது. இந்த ட்ரெய்லர் ஒரு பதற்றம் நிறைந்த புதிய விசாரணைக்குள் பார்வையாளர்களை அழைத்து செல்கிறது. வழக்கின் உண்மையை நெருங்கும் ஒவ்வொரு அடியிலும் அதைவிட இருண்ட மர்மங்கள் வெளிப்படத் தொடங்குகின்றன. மதுரையின் செழுமையான கலாச்சார பின்னணியில் பாரம்பரியமும் புலனாய்வும் ஜல்லிக்கட்டு திருவிழாவின் தீவிரமான சூழலில் கதை நகர்கிறது. இந்த சீரீஸ் எழுத்தாளர் மற்றும் இயக்குநரான ஆண்ட்ரூ லூயிஸ் கூறும்போது, வதந்தி சீரீஸின் மைய கருத்து எப்போதும் நாம் எதை நம்புகிறோம், எத்தகைய சங்கடமான உண்மைகளை நாம் புறக்கணிக்கிறோம் என்பதை கேள்விக்கு உட்படுத்துவதாகவே இருந்துள்ளது. முதல் சீசனுக்கு கிடைத்த ரசிகர்களின் அன்பும் விமர்சனங்களின் பாராட்டும் மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. அதுவே இந்த அடுத்த அத்தியாயத்தை உருவாக்க வழிவகுத்தது. 2வது சீசனில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதை தாண்டி அதிகாரம், மௌனம் மற்றும் ஆழமாக வேரூன்றிய அமைப்புகள் நீதியை பற்றிய நமது பார்வையை எவ்வாறு வடிவமைக்கின்றன என்பதை ஆராயும் மர்ம கதையை உருவாக்க விரும்பினேன். மதுரை கதைக்களமாக தேர்வு செய்தது கலாச்சார பலமும் உணர்ச்சிபூர்வமான சூழலும் கதைக்கு வழங்கியது. சசிகுமார் மற்றும் திறமையான நடிகர்கள் ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் நேர்மையையும் ஆழத்தையும் கொண்டு வந்து நடித்துள்ளனர். புஷ்கர் காயத்ரி மற்றும் பிரைம் வீடியோவுக்கு அவர்களது உறுதியான ஆதரவுக்கும் இந்த கதையில் வைத்த நம்பிக்கைக்கு மனமார்ந்த நன்றி. இந்த மர்ம பயணத்தை ரசிப்பதோடு தொடர் முடிந்த பிறகும் அது எழுப்பும் கேள்விகளை பார்வையாளர்கள் சிந்திப்பார்கள் நம்புகிறேன் என்றார். எஸ்ஐ மூசா ரசா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சசிகுமார் கூறுகையில், மூசா ரசா கதாபாத்திரத்தில் என்னை மிகவும் ஈர்த்தது அவரது அசைக்க முடியாத நேர்மையே. உண்மையின் அடிப்படையில் அமைந்த நீதியே உண்மையான நீதி என்று நம்பும் மனிதர் அவர். அதற்காக தனிப்பட்ட இழப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தாலும் உண்மையை தேடுவதை அவர் நிறுத்த மாட்டார். காவல்துறை சீருடையின் பின்னால் இருக்கும் மனிதனை, அவரது அமைதியான மன உறுதி, பலவீனங்கள் மற்றும் அவரது நம்பிக்கைகளை சோதிக்கும் ஒழுக்க போராட்டங்களை ஆராய்வது எனக்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருந்தது. விசாரணையின் ஒவ்வொரு கட்டமும் அவரை கடினமான முடிவில் எடுக்க வைக்கிறது. இந்த அற்புதமான நடிகர்கள் தொழில்நுட்ப குழுவுடன் பணியாற்றியது மிகவும் அருமையான அனுபவமாக இருந்தது. மூசா ரசாவின் பயணத்துடன் பார்வையாளர்கள் ஒன்றிணைந்து அவளுடன் சேர்ந்து இந்த மர்மத்தை அவிழ்த்து இறுதி உண்மை வெளிப்பட்ட பிறகும் அந்த கதை அவர்களுடன் நீடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.